வணக்கம். இப்போ ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. இது என்னென்றால், நான் எங்கே ஃப்ளைட்டில் இருந்த ஒரு சில விடியம் இந்த சூரியன் எஃப்எம் நான் ரோமிங்கை போட்டுட்டு ஃப்ளைட்டில் இதை போட்டு சூரியன் எஃப்எம் அந்த இதைத்தான் பார்த்து கொண்டு வரேன். சில பேர் நான் நினைக்கிறேன் அந்த இதோட பிரச்சாரத்துக்குள்ள விலை போயிடணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா சந்தோஷம். வணக்கம். நான் டாக்டர் அமனார்ச்சனா. ஃப்ளைட் டேக் ஆஃப் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம். இல்லை ஒருக்கா இந்தியாவுக்கு போயிருக்கேன். ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். இட்ஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ராவல் துபாய். ஸோ இப்போ நான் வெளிக்கிட்டு டைம் இங்கே 11 மணிக்கு டேக் ஆஃப் பண்ணிருக்கு ஃப்ளைட். ஆனால் ஃப்ளைட் 10க்கு தான் டைம், 11 தான் டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன கதையோட சொல்றேன் உங்களுக்கு. நேற்று நான் ஈவினிங் 8:30க்கு ஃப்ளைட் புக் பண்ணிட்டேன் ஃப்ரைடே. அதில் சூரியன் எஃப்எம்ல ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. 3 QOK சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல போறபடியா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சூரியன் எஃப்எம் நான் ஓகேன்னு சொல்லி இருந்தது மோஸ்ட் லைக்லி 2:33 சொல்லி. ஆனா டிராபிக்ல நின்று போய்க்கல. இட் வாஸ் லைக் எத்தனை மணி நினைக்கிறேன் 3:34 ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு டிராபிக்ல நின்று போயிட்டு திருப்பி அங்க போய் வேர்ல்ட் டவர்ல அந்த what do you call that tower, World Trade Center, அத லெஃப்ட் விங்ல ஃபர்ஸ்ட் டைம் போறேன். கேட்டு போய்க்கல 4 o'clock ஆயிட்டு. இன்டர்வியூ 1.5 hour. அந்த இன்டர்வியூ நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூரியன் எஃப்எம்ல கொடுத்த இன்டர்வியூ, விழுதுகள் நிகழ்ச்சி கொடுத்த இன்டர்வியூ. ஸோ அது 4:15 ஆயிட்டு. 5:15 திருப்பி கார் எடுத்துக்கொண்டு பார்லிமெண்ட் குவார்டர்ஸ் போக 6 ஆயிட்டு. 6:15 7க்கு திருப்பி ஒரு பிக்மி புக் பண்ணி கொண்டு ஃபிளைட்டுக்கு வேற இப்போ நினைக்கிறேன் வேற 7:45 8:35க்கு ஃபிளைட் மிஸ் பண்ணிட்டேன். அதுல ரீஃபண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நினைக்கிறேன் அது ஒரு 20,000 லாஸ். நம்ம இன்ஃபார்ம் பண்ணி புக் பண்ணி கேன்சல் பண்ணிட்டேன். பட் அதுல அந்த சூரியன் எஃப்எம் அண்ணாவரால் சொன்னா நான் இல்லை, நான் 3க்கு வர இல்லாத எனக்கு முக்கியமான விஷயம் போட்டு இருக்கு. நான் இப்ப இங்க போறேன்னு சொல்ல இல்லாது. ஸோ முக்கியமான விஷயம் போட்டிருக்கு எனக்கு வரையில்லாத சொல்ல. அண்ணா சொன்னார் எத்தனை வேலை போயிருக்கு, இத்தனை வேலை போயிருக்கு, ஓசோட காய்ச்சி கஷ்டப்பட எடுத்துருக்கான் கட்டாப்பாங்க. ஸோ இந்த ட்ராவலை விட நான் கூட கன்சிடர் பண்ணினது எனக்கு ஒரு முக்கியத்துவம் ஒன்றை கொடுத்து டாக்டர் வாங்க ஒரு இன்டர்வியூன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம கால் பண்ணீங்கல்ல. நாளை விடிய போட வேண்டிய ப்ரோக்ராம் 8ல இருந்து 9 மணி வரைக்கும் விழுதுகள் ப்ரோக்ராம். ஸோ அது கட்டாயம் போக வேண்டிய தேவை எனக்கு இருந்தது. ஸோ நான் என்னுடைய டிராவல் அது எல்லாத்தையும் விட ஒரு ஆளுக்கு நான் கொடுத்த வாக்கத்தான் முக்கியமானது. ஸோ எல்லாரும் என்கிட்ட கேட்டு வந்தது டாக்டர் எங்க போறீங்க, இவ்வளவு பதட்ட போறீங்கன்னு சொல்லி நான் சொல்லுவேன். யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்தா அந்த அதை இழக்காதீங்க. நான் அந்த பிள்ளை விட்டு இருக்கிறேன். நான் எப்பயே வந்த பிறகு கனவேற்ற கோள்களை மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதால நான் இப்ப ஃபீல் பண்றேன் அதெல்லாம் பிள்ளை எட்டு. பட் என்னால ஆன்சர் பண்ணிடலாம் இருக்கு. 1-2 இல்ல எத்தனையோ பேட்ட கோல், எத்தனையோ முக்கியமான டிப்ளோமேட்ஸ் கோல் எல்லாத்தையும் நார்மல் கோலுக்குள்ள மிஸ் பண்ணி இருக்கு. ஸோ ஒன்றுண்டா திருப்பி கோல் பேக் பண்ணி மேபி ஒரு 4,000-5,000 மெசேஜ் இருக்குது என் வாட்ஸ்அப்ல.
ஸோ அதை நீங்க விளங்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன். பசங்க காட்டுறேன். ஃபிளைட்ல ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறேன். எனிவேஸ் இதான் இந்த வாட்ஸ்அப் இப்படி ஃபுல்லா நிரம்பி இருக்கும். இதுக்குள்ள நான் நீங்க பாக்குறீங்க தானே, இதுக்குள்ள நான் ஒரு ஆளுக்கு முக்கியத்துவம் அண்ணாட கோட்டு கோல்கள் கூட நாள் கணக்கு ஆன்சர் பண்ணல. முடிச்சா கோல் பெற்ற தொடர்ந்து கோல் கதை கேட்கல. ஒரு ஆளோட 30-40 மினிட்ஸ் கோல் திருப்பி ஒரு கோல். அதே விஷயத்தை தான் கேட்க போறேன். என்ன டாக்டர் கரண்ட் பில் வானவில் இப்படி கதைக்குது. ஸோ திருப்பியும் ஒரு பாதி. ஸோ அது சரியான கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும். முடிஞ்ச வரை கதைக்கிறேன். நாங்கள் என்ன திட்டுறார்கள், பேசுறார்கள், வெளிநாட்டில இருந்து என்ன ஆதரிக்கிறார்கள் அனைவரும் யூரோப்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் டாக்டர். அதோட இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த அரசியலுக்கு வாரத்துக்கு ஃபாரின் டிராவல் வெளிநாட்டுக்கு போகணும் போனது இந்தியாவுக்கு மட்டும்தான். அது படிப்பு விஷயமா தான். அதுக்கு பிறகுதான் நான் ஃபாரினுக்கு போகணும் போக வேண்டிய 2வது ட்ரிப் இது. ஒரு டாக்டரா படிச்சு காசு உழைக்கக்கூடியதா இருக்கு. எனக்கு ஃபாரினுக்கு போகணும், ட்ரிப் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், இதெல்லாம் பெருசா ஆசை இருக்கு. ஈவன் இப்போ ஒரு எம்பியா நான் நினைச்சாலும் ஒரு நாட்டுக்கு போயிட்டு வரலாம். நான் நினைக்கிறேன் இந்த தடவை ஐநாக்கு போற பயணம்ங்கிறது ஒரு காலத்திட்ட கட்டாயம். ஆனால் இந்த அரசியலுக்கு எல்லாரும் வரவணும் ஆசைப்படுறது, அரசியல்வாதி ஆகணும், ஃபேமஸ் ஆகணும் ஆசைப்படுறது, இந்த வெளிநாட்டுக்கு போகலாம், என்ஜாய் பண்ணலாம், காசு உழைக்கலாம், கரண்ட் பில் வெட்டினதுகளுக்கு இந்த அரசியல் பெருசா இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவரோட உப்புரா இருந்த அரசியல் எனக்கு கௌசல்யா அடிக்கடி சொல்லும், என்னதுக்கு இந்த அரசியல், என்ன வீடியோஸ் எங்கட வேலையை பார்ப்போம். டொப்ரா உழைச்சி கொண்டு நாங்கள் வெளிநாட்டு போய் என்ஜாய் பண்ணலாம். ஒரு லோயரா அவள் ஒரு காணி எழுதிட்டு, சிம்பிளா ஒரு காணி எழுதிட்டு போயிட்டு வரலாம். ஸோ இப்ப கூட இந்த புறம் கௌசல்யா அந்த டிராவலை பிளாக் பண்ணி, உங்களுக்கு வடிவாவே தெரியும், கௌசல்யா அந்த அப்ளிகேஷன் போட்டது டிராவலை பிளாக் பண்ணிட்டேன். ஆனால் இந்த டிப்ளமேட்டிக் டிராவல் வழியா கவர்மெண்ட்ல பிளாக் பண்ணிடலாம். ஆனால் என்ன ஜோக்கண்டா, நான் வரும்போது எனக்கு டிராவல் பேண்ட் உண்டு. ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு போட்ட வழக்கிட்ட டிராவல் பேண்டை டீஆக்டிவேட் பண்ணாம வச்சிருந்தாரு. ஸோ அது SIS ஏதோ சிஸ்டத்துல காட்டுது சொல்லி மறைச்சுதான். ஸோ நான் சொன்னேன் பார்க்கலாம், பட் கோர்ட்ஸுக்கு போய் நாங்கள் இது போட்டு என்ன போட்டு மோஷன் போட்டு டிராவல் பேண்ட் எடுத்து கோர்ட் டாக்குமெண்ட் எல்லாம் அனுப்பித்தான் நான் ரெடியா இருந்தேன். கௌசல்யா இருக்கபடியே எனக்கு அது எல்லாமே பெரிய உதவி. ஆனா அதுவும் நிப்பாட்டி பார்த்தவன். ஆனா சிஸ்டத்துல அது எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, ஒன்று செய்யலாம் போயிட்டு டிராவல் பேண்ட் போடலாம் போயிட்டு. என்னடா இப்ப மட்டாக்கள் போறது ஒரு பிரச்சனை இல்லை, ராமநாதன் அர்ச்சனா போறான்ன்றது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ நான் வெளிநாட்டுல நிக்கிற நாட்கள்ல எல்லாரோடையும் கதைக்கு ஆசைப்படுறேன். ஒரு டவுட் கேட்கலாம், நேர கதைக்கலாம், பிரச்சனை பண்ணலாம், கருத்துக்களால மோதலாம், சும்மா குள்ளரைக்கு அடிக்காம. வெளிநாட்டுல இருந்து டிக்டாக்ல குளர்றாக்குற எல்லாரையும் பார்க்க மாட்டேன். ஆசைப்போட ஒரு கோபம் இல்லை, கதையுங்க. நான் நல்லவனா மாறுக்கும், நான் கெட்டவனா தொடர்ந்து டிக்டாக்ல குள்ளறக்கும். ஸோ நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் விட்டு வெளிநாடு இருக்கிறேன், எனக்கு எதிராக என்ன பிடிக்காதாக்கள் எல்லாரும் முடிஞ்சவர்கள் சந்திக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும். ஓகே, சலாட்ஸ் and cake and rice and chicken with a sip of wine. துபாய்க்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மார்னிங் 11 அங்கிருந்து வலிக்கிறாங்க. இப்ப டைம் 2 o'clock ஆகுது. துபாயில ஃபிளைட் சேஞ்ச் பண்ண வேணும். ஸோ துபாய் டு பாரிஸ் another flight. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த முதலாவது எக்ஸ்பீரியன்ஸ். என்ன கவலைண்டா, எங்கண்ட சனம் முழுக்க ஓட் போட்டுட்டு வாழ்க்கையில பிளைட்டு ஏர்ல மட்டும் காத்துல மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இவ்வளவு உங்களோட அரசியல்வாதிகள் எப்படி என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு எனக்குதான் கவலையா இருக்கு. யோசிச்சு ஓட் போடும் நடந்த பிறகு. நன்றி, வணக்கம். இது இப்ப துபாயில ஆல்மோஸ்ட் இறங்கிச்சு. நான் போன் ஓன் பண்ணி எடுக்கிறதுக்கு இல்லை, அதை ஆல்மோஸ்ட் இறங்கிட்டு லேண்ட் பண்ணிக்கொண்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். سيداتي وسادتي، مرحبا بكم في مطار دبي الدولي.
التوقيت المحلي இனி இதுல இருந்து அடுத்த ஃபிளைட் எடுத்து பிரான்ஸுக்கு போகணும். 10 دقيقة. லக்கேஜ் செக் அவுட் பண்ணி கொண்டு திருப்பி அடுத்த ஃபிளைட் எடுக்கணும். أتوقع عزمة العمل مربوط والتأكد من أن جميع الأجهزة الإلكترونية الشخصية مغلقة على وضعية الطيران. قبل المغادرة من أجل سلامتكم ومراعاة توقع الحذر عند فتح العربية والتأكد من أخذ جميع المتعلقات الشخصية من المقاعد. سنصل إلى مبنى الكونكورس سي. إذا كنتم مسافرين على رحلة متبعة يتوجه إلى مواصلات المطار للانتقال إلى بوابة رحلتكم التالية. أما إذا كانت دبي وجهتكم النهائية فانتبه على الإرشادات الخاصة بالوصول. شكرا لاختياركم السفر مع الطائرة ونأمل أن تكونوا قد استمتعتم برحلتكم ونتطلع إلى الترحيب بكم مرة أخرى في المستقبل. شكرا مع السلامة. Ladies and gentlemen, welcome to Dubai. When the local time is 1:15 in the afternoon and the temperature is 35 degrees Celsius, please keep your seatbelts fastened and your personal electronic devices turned off or in flight mode until the seatbelt sign has been switched off. Before leaving out today, for your safety, please take out just one opening overhead locker. And remember to check your seat area for any personal belonging. We are riding in Concourse C. If you are connected to another flight, proceed to the airport connection to transfer to the next device your final destination. Follow signs for துபாயில தங்கி இருக்கேன். அடுத்த ஃபிளைட் எடுத்து பாரிஸுக்கு போவோம். துபாயில் வந்து இறங்கியாச்சு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளைட் 40 வயசாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளைட் டு பாரிஸ். வாங்கி ஓடி திருப்பி இடம் எங்கேன்னு தெரியும் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வாங்கி ஓடி ஃபர்ஸ்ட் டைம் அடுத்த ஃப்ளைட் எடுத்து லக்கேஜ் செக் அவுட் பண்ணி எடுத்து அடுத்த பாரிஸுக்கு. இதுதான் எக்கனாமிக் கிளாஸ். Jetzt steht das da, deshalb gucken wir, aber lass uns mal prüfen. Ja, heute stecken die nochmal gegen dich. Ja. Bye, thank you, bye. Bye. Bye, thank you. இப்படிதான் இருக்கும் துபாய் ஏர்போர்ட்ஸ். Sorry? Ambulan കൂടെ. Right. Excuse me. Yes. Thank you. France. France con gli arrivo Thank you. ma lì riesci a gravare Facebook කවුද කතා කරන්න බෑ නේද? ඔක්කොම බොරු කරන්න යන්නේ. අර රංජන් රාමනායක කිව්වා වගේ තමයි. අවුලන්නේ. අපේ මම්ම බැඳලින්න අච්චුවේ එහෙමද? රයිට් රයිට්. අන්න ළඟදී තච්චුවේ ගිහිල්ලා රයිට් රයිට් රයිට්.
Hello. Oh. Mali. Okay na po. பேக்ஸ் எடுக்கிறதுக்கு அடிபடும். பேக்ஸ் எடுக்கிறதுக்கு அடிபடும். Excuse me. Sorry. Excuse me. Okay, thank you. It's not allowed to videograph in this area. எமிரேட்ஸ்ல நிக்கிறோம். ஃப்ளை எமிரேட்ஸ்ல நிக்கிறோம். திருப்பி அடுத்த ஃபிளைட் எடுத்து பாரிஸ் போறோம். இடைக்குள்ள வந்து அந்த செக் பண்ற இடத்துல அதுல வச்சு நான் கேமரா காய்ச்சினா ஓடி வந்து ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி கத்தினாங்க. பாஸ்போர்ட் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் காட்ட ஒன்றும் கதை கேள்வி. அதுலயும் ஒரு லாபம் இருக்குதான். ஸோ நவ் B19ல செக் அவுட் ஆகி செக் இன் ஆகி பாரிஸ்ல சந்திப்போம். நன்றிகள்.